ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நான் நேற்று ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் எழுதியிருந்தேன். இந்த எக்ஸாம் அப்போது எனக்கு கிடைச்ச சில அனுபவங்கள், அதுக்கப்புறம் அங்கே அந்த எக்ஸாமில் கேட்ட சில முக்கியமான கொஸ்டின்ஸ், எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை நம்மளோட ஸ்கோர்சி அகாடமிங்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனலில். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஓகே, லாஸ்ட் ஒரு 11 days கிட்ட சிக் லீவில் தான் இருந்தேன். இன்னும் அது சரியாகலை. கண்டினியூஸாக எனக்கு வீடியோ போட முடியுமான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியலை. ஓகேவா, வீடியோ கொடுப்பேனான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியலை. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம் காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, எனக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 hour இல்லைனா 1.5 hour தாண்டி தான் 10 o'clock மேலே தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு 1 hour கிட்ட நம்ம அந்த ஹாலில் உட்காந்துருக்கும்போது நம்மளோட டோட்டல் நம்ம கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸாம் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிருது. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 o'clock தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் லைட்டாக டீயை மட்டும் குடிச்சிட்டுலாம் எக்ஸாம் எழுத வராதிங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க. ஓகேவா, நீங்கள் ஒரு 1 hourலாம் சும்மாவே உட்காந்துட்டு அடுத்து 10 o'clock ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 1.5 hour 10:30 ஏதோ தான் ஆரம்பிச்சது எக்ஸாம். உள்ள வாட்ச் இல்லை. இப்போது ஒரு 10:30 ஆரம்பிச்சு ஒரு 12 o'clockலாம் முடியுது. நீங்கள் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு உள்ள உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அப்படி ஒரு நம்ம டயர்டாக இருந்தாலோ இல்லை பசி இருந்தாலோ இல்லைனா தூக்கம் கரெக்டாக இல்லைனாலோ நமக்கு நம்ம கரெக்டாக எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் இதுவே நம்மளை கொஞ்சம் ஒரு 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 சின்ன ஒரு மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்ன ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த கொஸ்டின் தப்பாயிரும். அது தெரியாத கொஸ்டின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. தெரிஞ்ச கொஸ்டினில் ஒரு சின்ன இது மிஸ்டேக் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதிலேயே உட்காந்துட்டே இருப்பீங்க. அங்கேயும் டைம் போயிடும், அந்த கொஸ்டினும் தப்பாகும். டைமும் போகும்போது அடுத்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஒரு 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 10 மணிக்கு 10:30 முடிஞ்சிடும். ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சாப்பிட்டுட்டு போனால் நமக்கு வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எழும்பி வரும்போது எக்ஸாமுக்கு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் டைமு அதிகமாகும்போது இப்போ 9 o'clock ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம போய் உட்காந்துருக்குறோம். இதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நம்ம இல்லைனா ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம உள்ளே உட்காந்துருப்போம். ஓகேவா, ஆல்ரெடி 1/2 hour உட்காந்துருப்போம். 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுலேருந்து ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அப்படியே பாதி பேர் அங்கே அதில் படுத்திருப்பாங்க, தூங்குவாங்க. இல்லைனா கொஞ்சம் பேர் அப்படியே ஒரு மாதிரி அந்த டைம் ஒரு மாதிரி நமக்கு எரிச்சலாக இருக்கும். ரொம்ப நேரம் அதில் அப்படியே உட்காந்துருக்கும்போது அந்த மாதிரி எரிச்சல் பட்டுட்டு எதுவும் உங்களோட அந்த ஒரு அந்த ஒரு மூடை இது பண்ணிடுறாங்க, இழந்துடாதீங்க. ஓகேவா, நம்ம ஒரு மாதிரி அப்படி படுத்து தூங்கிடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது உங்களோட எக்ஸாமை நீங்கள் அடுத்து எழுத போகிற அந்த எக்ஸாமை அஃபெக்ட் பண்ணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை கம்மி பண்ணும். ஓகேவா, என்னடா எக்ஸாம் இப்படி இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எரிச்சல் ஆகுதுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, மற்ற எல்லாருக்கும் இப்போ இந்த டைமு எரிச்சலாக தான் ஆகும். ஓகேவா, அப்போது நாமளும் அவங்கள மாதிரியே எரிச்சல் போட்டுட்டு நம்மளும் அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அவங்களுக்கு கம்மியாகிற மாதிரி நமக்கும் மார்க்கு கம்மியாகும். நீங்கள் என்ன நினைக்கணும்னா, மற்றவனும் இந்த மாதிரி தான், அவனுக்கும் இதே ஃபீல் இருக்கும். அப்போது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இந்த இடத்த கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கண்டிப்பாக அவங்க மைண்ட் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை எக்ஸாமில் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சைன் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை ஃபோட்டோ அவங்க வச்சுருக்க டேபை வச்சு ஃபோட்டோ பிடிப்பாங்க. அந்த ஃபோட்டோ பிடிக்கிறது கரெக்டாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 டைம் பிடிப்பாங்க. அந்த தம்பு வைக்க சொல்லுவாங்க. சைனை போட சொல்லிட்டு அடுத்து தம்பு வைக்க சொல்லுவாங்க. தம்பு வைக்கும்போது தம்பு சரியாக அதில் விழாது. ஃபஸ்ட்டே விழுந்துட்டுனா பிரச்சனை இல்லை. சில இடத்துல தம்பு கரெக்டாக வராது அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த டைமில் தான் ஏதாவது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டினை எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஏ எங்கே இருக்குது, பி லெஃப்ட்டில், பி ரைட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் சி இருக்குது அப்படின்னு எழுதிட்டு இருப்போம். அவங்க தம்பை வச்சுட்டு தம்பைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கிற எதையாவது விட்டுருவோம். மறுபடியும் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி மறுபடியும் வச்சுட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு பயங்கர எரிச்சல் ஆகும். அந்த எரிச்சலை நம்ம அவங்கக்கிட்ட காமிச்சிட்டோம், இல்லை
இல்லைனா வந்து எரிச்சல் பட்டோம், கோவப்பட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட காமிக்காமலே நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த ஒரு அடுத்த ஒரு கொஸ்டின் அந்த ஒரு இதே போயிடும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே டைம் ஆகுதா, ஆகட்டும். ஓகேவா? ஒரு தடவை வைக்கிறது கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? சந்தோஷமாக வச்சு கொடுத்து விட்ருங்க. நீங்கள் இந்த பக்கம் கொஸ்டினை போட்டுட்டு அப்படி எரிச்சலில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதுவும் சரியாகலாது, நமக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும். எப்படியும் டைம் போக தான் செய்யுது. எல்லாருக்கிட்டையும் அவங்க போய் ஃபோட்டோ எடுக்க தான் செய்கிறாங்க. எல்லாருக்கிட்ட வந்து டைமு எல்லாருக்கும் அந்த ஒரு 10-15 செகண்ட் போக தான் செய்யுது. அதை வந்து எல்லாருக்கும் போகுது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருங்க. அந்த டைம் பயங்கர எரிச்சலாகும். எனக்கும் எரிச்சலாச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த சைன் போடுறது, அவங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் ஒரு சைன் போடணும். அது தப்பான இடத்துல போட்டு வச்சிட்டேன். அவங்க என்ன சார் இங்கே போட்டுட்டீங்க, நான் அங்கே போனோம் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒயிட்னர் போட்டு அழிச்சிட்டு இன்னொரு இடத்துல சைனை போடுறதுக்கு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த இது வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியும். அந்த ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதும், இந்த சைன் போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் போகிறதும் எல்லாமே வந்து இப்போது சின்ன விஷயமா தெரியும். ஆனால் அந்த எக்ஸாம் டைமில் இது வந்து பெரிய விஷயம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாதிரி எரிச்சல்பட்டு நம்ம ஒரு காமாக இல்லாமல் விட்டுட்டோம், அமைதியாக இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த 2-3 கொஸ்டின் இதிலேயே அஃபெக்ட் ஆகும். அதுதான் நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் தெரியுமா, தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்து நான் விட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸாம் ஆன்சர் ஷீட் வரும்போது பார்க்கும்போது தெரியும், இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாமேன்னு அப்போ ஃபீல் ஆகும். ஓகேவா? அது எதனால் அந்த கொஸ்டின் அப்போது எக்ஸாம் அப்போ அட்டன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி சின்ன நம்மளோட அந்த பிரச்சனைனால தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். இது நாளைக்கு இப்போ இது வரைக்கும் இப்போ நாளைக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகிறவங்க இந்த வீடியோவை இதோடு நிப்பாட்டிட்டு போயிருங்க. நாளைக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுலாம் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்காமல் உட்காந்துட்டு இதை படிப்போமா, அந்த கொஸ்டின் படிப்போமா, இந்த கொஸ்டின் படிப்போமான்னு படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு நீங்கள் படித்ததையும் எழுத முடியாத மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போகிறவங்க இந்த வீடியோவை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. மற்ற செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு நாளைக்கு 18ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு போகிறவங்க மட்டும் இதுக்கு மேலே பாருங்கள். ஓகேவா? எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அல்ஜிப்ராவில் ரொம்ப பேசிக்கான a+b+c² இந்த ஃபார்முலாவை வச்சு ஒரு 3 கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. சேம் இந்த ஒரே ஃபார்முலாவில். அப்போது என்ன இதோட ஃபார்முலா என்ன வரும்? a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இவ்வளோதான். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு கேட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அல்ஜிப்ராவில் ஒரு 12 ஃபார்முலா கிட்ட இருக்கும். அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி நைட்டு உட்காந்து எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபார்முலாவை படிச்சுட்டு போங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூவை தூக்கி ஃபார்முலாவில் போடுங்க, ஆன்சர் வந்துடும். இது அல்ஜிப்ரா. அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான சம். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான சம். அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதிலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, சராசரி வேகம், ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிற கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கோன், இப்போது மென்சுரேஷனில் கோன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கோனில் இப்போது ஒரு கூடாரம் அமைக்கணும். அதில் மொத்தம் 30 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் 5 ஸ்கொயர் மீட்டர் தேவைப்படுது. அப்போது இங்கே மொத்த அந்த ஏரியாவோட அளவு என்ன? 5 × 30 இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போது அதில் வந்து ரேடியஸ் ஏதோ கொடுத்துருந்தாங்க. ரேடியஸ் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ணல. நான் மென்சுரேஷன் எதுவும் நான் கரெக்டாக பார்க்கல. லாஸ்ட் ஒரு 4 நாள் மட்டும்தான் நான் படித்தேன். ஓகேவா? மேக்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலை. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல. இந்த மாதிரியான கோன்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மென்சுரேஷனில் எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா, க்யூபோட ஏரியா கொடுத்துட்டு அந்த ஒரு சைடோட அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபார்முலா படித்தாலே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதில் பயாலஜியில் பொல்யூனேஷன் இது நான் இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டானு எனக்கு தெரியலை, பார்த்துக்கோங்க. ஓகேவா? பொல்யூனேஷன் அப்படின்னா இப்போ மகரந்தம் சூலகத்து கூட சேர்றது, அதுதான் பொல்யூனேஷன் சொல்லுவாங்க. அந்த மகரந்த சேர்க்கை, ஓகே, தமிழில் கரெக்டு, மகரந்த சேர்க்கை. ஓகேவா? அந்த மகரந்த சேர்க்கை இப்போ வந்து எது மூலமாக நடக்கும்? காற்று மூலமாக நடக்கும். ஓகேவா?
ஏர் மூலமாக நடக்கும், வாட்டர் மூலமாக நடக்கும், அதுக்கப்புறம் விலங்குகள் மூலமாக அனிமல்ஸ் மூலமாக நடக்கும். எது மூலமாக நடக்காதுன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சன்லைட் மூலமாக நடக்காது. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் பொலினேஷன். இப்போது செல்ஃப் பொலினேஷன் அதுக்கு கரெக்டான வேர்டு எனக்கு தெரியலை. ஓகேவா? இப்போது ஒரே பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தில் இன்னொரு ஒரே பூவில் இருக்கக்கூடிய சூலகத்தில் இன்னொரு பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் வந்து ஒரே செடியில் இப்படி பொலினேஷன் மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா அதோட கண்டிஷன் என்ன? ரெண்டு பூவும் ஒரே நேரத்தில் அந்த ஒரு மெச்சூர் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனில் இருந்துச்சு. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி உட்காந்து படிக்காதீங்க. இன்றைக்கி உட்காந்து படிக்கவே தேவையில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிளை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரேட்டும் 5.5%. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 4000 நினைக்கிறேன், ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ரேட் வந்து 5.5%. அதோட எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா ஒரு 30 டேஸுக்கு. ஓகேவா? நம்ம நார்மலாக இயர்ஸ் கொடுப்பாங்க, இங்கே 30 டேஸ். டோட்டல் 365 நாள். ஃபார்முலா இதுதான், PNR/100. இதில் இந்த டைம் எண்ணு வந்து என்னென்னா 30 டேஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அது 30 டேஸ்னு டைரெக்டாக கொடுக்கல. ஏப்ரல் மாதம் இத்தனாம் தேதி, இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் இத்தனாம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து என்டிபிசியில், நான் வந்து லாஸ்ட் என்டிபிசி அட்டன் பண்ணியிருந்தேன், அந்த அளவுக்குலாம் இல்லை. பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ஒரு அமைதியாக இருந்து பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம என்டிபிசி கேட்ட அளவுக்குலாம் கொஸ்டின் இல்லை, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் இல்லை. அதே மாதிரி இப்போது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படி ரவுண்டாக ஒரு டேபிளில் முன்னணிக்கு பார்த்துருக்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின். அதேமாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இப்படி அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதில் டாப்பில் இந்த ரெண்டாவது டாப்பில் இருக்கிறது எந்த பாக்ஸு, அந்த மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கானதாக, இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கிலீஷ் லெட்ரு, இப்போது IJK, அதே மாதிரி KLM, இதில் அடுத்து எந்த லெட்ரு வரும் அப்படிங்கிற மாதிரி, அடுத்து இந்த சீரியஸில் அடுத்து எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியான லெட்டர்ஸ் இங்கிலீஷ் எழுத்துக்களில் கொடுத்துட்டு இதில் ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பெருசாக நம்ம வந்து ரொம்ப இதில் யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த ஐனா எத்தனாவது எழுத்து? 9. ஜே வந்து 10, K11. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து இதோட ஆன்சர் இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை நம்பர் சீரியஸில். ஓகேவா? இந்த வேர்ட் சீரியஸில். அதுக்கப்புறம் நம்பர் சீரியஸ் இருந்துச்சு. நம்பர் சீரியஸ் இப்போ 5, 10, இந்த ரொம்ப பேசிக், இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்த்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பெருசாக இப்போது க்யூப் பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா +1 +2 பண்ணி அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. இதோட டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் பேசிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுன்னா இந்த ஹேபர், நம்ம கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் ஒரு மெட்டீரியல் அதில் கொடுத்துருந்தேன், மிஸ்சலேனியஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் இப்போது அமோனியா எப்படி தயாரிக்கிறாங்க, அதேமாரி H2SO4 எந்த ப்ராசஸ் மூலமாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். இந்த மிஸ்சலேனியஸ் அப்படிங்கிறது நீங்கள் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒரு டேப்லர் காலம் வந்து லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? இப்போது அமோனியா NH3 வந்து எந்த ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க? ஹேபர் ப்ராசஸ். இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சோடியம் பைகார்பனேட் எந்த ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே இந்த ப்ராசஸ் ரிலேட்டட் கொஸ்டினே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது H2SO4 இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா சேம்பர் ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க. அதேமாதிரி H2SO4 இன்னொரு இதுலேயும் தயாரிக்கிறாங்க, கான்டாக்ட் ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த கொஸ்டின் கிடையாது, இன்னொரு கொஸ்டின்
சோடியம் பைகார்பனேட் தயாரிக்கிற அந்த ப்ராசஸ் மெத்தட் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போது அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இல்லை. இது ரிலேட்டடான கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஒருவேளை நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு மொத்தத்தை பார்க்கலனா கூட நான் கொடுத்த நம்ம ஆப்பில் நான் கொடுத்த அந்த கோர்ஸில் லாஸ்ட் மிஸ்சலேனியஸ்னு ஒரு டேபிள் இருக்கும். டேபிளில் இருக்கக்கூடியதை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் டிசீஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? டிசீஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வைரஸால் வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிவர் ட்ரிபியூட்டரி துணை நதிகள் பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ பிரம்மபுத்திராவோட துணை நதி என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நீங்கள் இது எல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கெல்லாம் இன்னொரு டைம் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்னா இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு காலையிலே உட்காந்துட்டு படிக்காதீங்க. படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி இந்த டாப்பிக்கெல்லாம் படித்த டாபிக் நான் இன்னும் ரிவிஷன் பண்ணலைன்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி படித்ததும் ரிவிஷன் பண்ணாமல் அதுவும் போயிடும். அடுத்து மோடு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இருந்துச்சு. இப்போது 5, 5, 10, 3, 4, 3, 3 இதில் மோடு என்னென்னா எது அதிக டைம் வந்திருக்கோ அதுதான் மோடு. அப்போ இதில் 3 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ அதுதான் மோடு. அதுக்கப்புறம் மீடியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மீடியன் அதுவும் இதில் தான் வரும். மீடியன் அதேமாரி மீன் என்ன இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. மீன் இல்லை, மீடியன் தான் கேட்டிருந்தாங்க. மீன் கேட்கல. மீடியன்னா இப்போது இதை எப்படி எழுதணும்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் எழுதணும். 3 டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சின்ன நம்பர் என்ன? 4. அதுக்கப்புறம் அதை விட அடுத்த நம்பர் என்ன? 5. 3 அதோட பெருசு 4, அதோட பெருசு 5. 5 2 டைம் இருக்குது. லாஸ்ட்டு 10. இதில் சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 4. அப்போ 4 தான் மீடியன். இந்த மாதிரியான கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? இப்போ இன்னொரு நம்பர் இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் சென்டர் நம்பர் என்னென்னா 3, 4 2 சென்டரில் இருக்குது. அப்போ இதோட ஆவரேஜ் பார்க்கணும். அப்போ 7 / 2 ஆட் பண்ணி /2 போடணும். 3.5 தான் இதோட மீடியன். ஓகேவா? அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? பிளட் ரிலேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு, டஃப்பாலாம் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் ரேங்கிங் ஆர்டர் இதில் ஒரு லெஃப்ட்லேருந்து இத்தனாவது இடத்துல இருக்கிறான், 10வது இடத்துல இருக்கான். ரைட்லேருந்து 13வது இடத்துல இருக்கிறான். டோட்டல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். டோட்டல்னா 23 - 1. 2 ஆட் பண்ணி -1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் என்ன கொஸ்டின்னா, நம்மளோட நான் கொடுத்த மெட்டீரியலில் நான் நடத்தினதில் இந்த வோல்டேஜ் பற்றி சொல்லியிருப்பேன். வோல்டேஜ் எதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? சீரியஸ் சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மின்தடை இருக்குது. அது இப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் ஒன்றுலேயும் வேரி ஆகும். அதேமாரி பேரலல் சர்க்யூட் இருக்குது. இது ஒரு சர்க்யூட், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர். 3 ரெசிஸ்டர் பேரலல் சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே நிமிஷம் இந்த மாதிரி 3 ரெசிஸ்டரை பேரலல் கனெக்ஷனில் இணைச்சி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? கரண்டா வோல்டேஜா? பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே அளவு வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் வேரி ஆகும். இது எல்லாமே நான் கிளாஸில் நடத்தினது தான். அதுக்கப்புறம் பவரோட ஃபார்முலா என்ன? இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுலையே இந்த ஃபிசிக்ஸில் இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கக்கூடிய இதிலேருந்தே ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு டாப்பிக்லேருந்தே 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்கோட மோட்டார் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? மோட்டார் ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஜென்ரேட்டர் ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? இந்த ஒரு யூனிட்லேருந்து 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கும்போது எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? 2வது கொஸ்டின் ரெசிஸ்டர் சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் வேரி ஆகும். பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் வேரி ஆகும். அடுத்து வந்து ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி இயங்குறது எது? மோட்டார். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பவரோட ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. பவர் ஈக்குவல் டு என்னன்னா வோல்டேஜ் இன்டு கரண்ட் தான் பவரோட ஃபார்முலா. ஓகேவா? இதில் வோல்டேஜ் அப்படின்னா வெறும் வோல்டேஜை நம்ம இப்படின்னு சொல்லலாம். வோல்டேஜ் ஈக்குவல் டு
இந்த பவர் டிவைடட் பை கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இதே ஃபார்முலா தான் கேட்டிருந்தாங்க. இன்னொரு இது இருக்குது, வோல்டேஜுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வோல்டேஜ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை சார்ஜ். ஓகேவா, வோல்டேஜ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை சார்ஜ், இதுவும் ஒரு ஃபார்முலா. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒர்க் என்ன வரும், ஒர்க் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு சார்ஜ். பவர்னால் என்னென்னா ஒர்க்கை டிவைடட் பை டைம், ஒர்க்கை டைமால் வகுத்தா நமக்கு பவர் கிடைக்கும். இப்போ பவர் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த ஒர்க்கை டிவைடட் பை டைம் போடும், டிவைடட் பை டைம் போட்டால் இது பவரோட ஃபார்முலா. ஒர்க்கு டிவைடட் பை டைம் போட்டால் இது ஒர்க்கு டிவைடட் பை டைம் போட்டால் இது பவரோட ஃபார்முலா. அப்போது V இன்டு Q பை டைம் தான் என்ன, பவர். Q பை டைம், சார்ஜ் டிவைடட் பை டைமை நம்ம வந்து டைரெக்டாக கரண்ட் அப்படின்னு போடலாம். அப்படி தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. இதெல்லாம் கிளாஸில் நடத்தியிருக்கிறேன். நீங்கள் இப்போ இதை எதுவும் குழப்ப வேண்டாம். ஒர்க்கோட பவரோட ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இன்டு கரண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஓகேவா. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஈக்குவேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நியூட்ரலைசேஷன் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு ஆசிடும் ப்ளஸ் ஒரு பேஸும் சேர்ந்து ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் சேர்ந்து சால்ட்டை, உப்பை கொடுக்குறது, காரமும் அமிலமும் சேர்ந்து உப்பை கொடுத்தா அதுதான் நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போது லிட்மஸ் பேப்பர், இப்போ ஒரு பேஸ் காரம் வந்து ஒரு ரெட் லிட்மஸை எதுவாக மாற்றும், ப்ளூ கலராக மாற்றும். ஆசிட் என்ன பண்ணும், ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலராக மாற்றும். இந்த மாதிரியான கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான். ஓகேவா. அப்போது ரொம்ப எதுவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் படித்ததை மட்டும் பாருங்கள். இப்போ நான் சொன்ன டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போயிருங்க. ஓகேவா. இதுக்கு மேலே புதுசாக உட்காந்து படிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காதீங்க. முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா பிரச்சனை இல்லை. ஓகேவா. நீங்கள் படித்ததை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம எழுதும்போது அமைதியாக இருங்க. ரொம்ப போட்டு என்ன ஆயிரும், நம்ம ஏதாவது கொஸ்டினை மிஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அடுத்து லாஸ்ட் நிறைய கொஸ்டின் நல்ல கொஸ்டின் இருக்கும். ஓகேவா. ஈஸியான கொஸ்டின் அடுத்து இருக்கும். அப்போது நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் தெரியலையா, ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. பதட்டப்படாதீங்க. ஓகேவா. என்ன ஆனாலும் ஓகே, எக்ஸாம் பாஸ் ஆனால் சந்தோஷம், ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த எக்ஸாம் எழுது, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி படிக்கும்போது அப்படி நினைக்கக்கூடாது, எக்ஸாம் எழுதும்போது அப்படி தான் நினைக்கணும். இந்த எக்ஸாம் விட்டு அடுத்த எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியான இதில் இருங்க. ஓகேவா. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்க முடியும். பதட்டம் இல்லாமல் இருந்தாலே இன்னும் 2 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா போடலாம். நம்மளோட ஆப்பில் நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான கோர்சஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.